கன்னட சினிமாவிலிருந்து தமிழ் சினிமாவில் இயற்கை படத்தில் நடித்து பிரபலமானவர் தான் குட்டி ராதிகா. அதன்பின் ஒரு சில படங்கள் நடித்த குட்டி ராதிகா ரத்தன்குமார் என்பதை திருமணம் செய்து கொண்டார். அதன்பின் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 ஆண்டுகளிலேயே விவாகரத்து பெற்று ரத்தன்குமாரை பிரிந்தார் ராதிகா. பின் சினிமாவில் நடித்து வந்த ராதிகா அரசியல் தலைவரான குமாரசாமியுடன் காதல் ஏற்பட்டு ரகசிய திருமணத்தை செய்தார். பல வருடங்களுக்கு பின்பு இவர்களுக்கு குழந்தை பிறந்ததையும் அறிவித்தனர். 2007 திருமணம் செய்து கொண்டு 2015 குமாரசாமி விவாகரத்து செய்து பிரிந்து விட்டார். அதன்பின் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த குட்டி ராதிகா பைரவி தேவி என்ற படத்தில் நடித்தும் பாம் சூப்பர் நேச்சர் என்ற த்ரில்லர் படத்தில் நடித்திருந்தார். தற்போது தன் மகளுடன் தனியாக வாழ்ந்து வரும் குட்டி ராதிகா மகள் ஷமிதா பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். அவர் சமீபத்திய ரீல்ஸ் வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டு குட்டி ராதிகாவை என்று எல்லாரும் சொல்லும் அளவுக்கு ஆள் அடையாளமே தெரியாமல் மாறியிருக்கிறார். இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதை தாண்டி இவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இப்போ கம்மிட்டாக இருக்காங்க. பொதுவாக சினிமா நடிகைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மார்க்கெட் இழக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட மார்க்கெட்டை எப்படியாவது நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில படங்கள் நடித்தாலும் இல்லை இதுக்கப்புறம் நமக்கு செட் ஆக சொல்லி ஒரு தொழிலதிபரையோ இல்லை அரசியல்வாதியோ திருமணம் பண்ணிப்பாங்க. அந்த விதத்தில் முன்னாள் அமைச்சர் திருமணம் பண்ணது அவங்க மனைவியை டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு இவங்க 2வது தரமாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காசுப்பட்டு தான் பண்ணியிருந்தாலுமே இவங்க ரொம்ப நாள் நீடிக்க முடியவில்லை. ஏன்னா 2007 2015 வரைக்கும் ஒன்றா இருந்த இவங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் பெருசாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த குட்டி ராதிகாவுக்கு அடுத்தடுத்து தமிழில் சில படங்கள் வந்தாலும் கன்னடாவில் பெருசாக ஹிட் ஆகலை. அதனால் இப்போ வரைக்கும் சேர்த்து வச்ச மொத்த காசையும் சேர்த்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பார்த்திங்கன்னா புதுமுகங்களுக்கு அறிமுகப்படுத்துறதை தாண்டி புது டேரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலிமா நிறைய பேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ பல படங்களை வெளியிடுறதுக்காக அவங்க தயாராக இருக்காங்க. இவங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா கொடுத்த பேட்டியில் என் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சவங்க தான் கொடுத்தாங்க. அந்த பிடிச்சவங்க கொடுத்ததுனால தான் என்னால் அந்த பொறுமையை ஏற்றுக்க முடிஞ்சுது. அது எனக்கு துரோகமாகவே தெரியல. ஏன்னா துரோகத்தை கூட நம்ம பிடிச்சவங்க பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கலாம்னு சொல்லி இவங்க கொடுத்த பேட்டி தான் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு. இயற்கை படத்தில் ஒரு குட்டி ராதிகாவாக இருந்த இவங்க எல்லார் மத்தியிலும் நீங்கள் அடம் பிடிச்சாங்க. அந்த படத்துலேயும் இவங்க சரியான ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதை தாண்டி இப்போ இவங்க பண்ண விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குற விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அரசியல்வாதை நம்பி என்னோடய வாழ்க்கையை இழந்துட்டேன், ஆனால் என்னோடய மகளை நான் இழக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வாழ்க்கையை வாழ்வதற்காக மிக முக்கியமான விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நடிப்பு தாண்டி இவங்க பார்த்திங்கன்னா நிறைய சமூக சேவைகளும் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். கன்னட இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க நடிகைகள் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் போட்டி பயங்கரமாக இருக்கும். அந்த இடத்துல சோலோவாக நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அது சாதாரண விஷயமே கிடையாது. குட்டி ராதிகா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்கள பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளே.